இவங்க என் பிசினஸ்ல வந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே ஒரு 10 to 20% வரைக்கும் தான் சேல்ஸ் இருந்துச்சு. இப்போ அப்படியே டபுளா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலவே நல்ல 50% மேலே நல்ல சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இவங்க எனக்கு டிஜிட்டல் ஆட் ரன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மானாமர சரௌண்டிங்ல ராகவேந்திரா எலக்ட்ரி கடைன்னு ஒன்று இருக்கு, ரேட்டு கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்றது மக்களுக்கு தெரிய வந்துச்சு. வணக்கம், நான் பாலாஜி முத்தையா, ராகவேந்திரா மானாமர. நான் எலக்ட்ரிக்கல் பிசினஸ் லாஸ்டா ஒரு 5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 months தான் பிரதரை பத்தி எனக்கு தெரியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிராவிட்டி மானாமரில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க வீடியோவுமே நான் ஃபேஸ்புக்ல ஆட் வந்து வச்சுதான் அவங்களுக்கு தெரியும் எனக்கு. இப்போ அவங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெளியில இருந்து பண்ணிட்டு இருந்தேன். மாசம் கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய்க்கு மேல இருந்து செலவு பண்ணிட்டு இருந்தேன். அது போக ரன்னிங்க்கு எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த அளவு எனக்கு வந்து லீடு வரல. எல்லாமே வெளியில இருந்து, சென்னையில இருந்து, பெங்களூர்ல இருந்து சம்பந்தமே இல்லாம லீடு வந்துட்டு இருந்துச்சு. என்னால ஃபாலோ பண்ண முடியல. எனக்கு அது வேஸ்டாவும் தெரிஞ்சது. அதுவே கண்டிப்பா ஒரு 3-4 மாசம் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு செலவு பண்றதுக்கு சுத்தமா சேல்ஸ் பண்ணவே இல்லை. அப்ப ரீசெண்டா ஃபேஸ்புக்ல ஸ்க்ரோல் பண்றப்போ மூன் கிராவிட்டி ஆட் வந்துச்சு. இப்ப இவங்க ஆட் பார்த்துட்டு தான் இவங்க நம்பருக்கு நான் கால் பண்ணேன். அப்புறம் அவங்களும் டைரக்டா சொன்னோன்னே அடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துட்டாங்க. வந்து பார்த்துட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே சொன்னாங்க. அவங்க ஏற்கனவே பண்ணி கொடுத்தது, அவங்களோட கிளைண்ட்ஸோட வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணாங்க. பாக்குறப்போ ஓரளவு எல்லாமே நல்லா இருந்தது. வீடியோஸ் குவாலிட்டியும் சரி எல்லாமே நல்லா இருந்தது. அப்போ நான் பேசுறதுக்கு தயங்கினேன். என்னன்னா என்னால பேச முடியாது, லேபர் வச்சு பேசலாம் அப்படின்னு. இல்ல அவங்க ஃபுல்லா சப்போர்ட் பண்ணல, நீங்க பேசுங்க, உங்களாலதான் முடியும், பண்ணலாம் அப்படின்னு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி கண்டென்ட்ல இருந்து எல்லாமே எழுதி கொடுத்தாங்க. நான் என்னோட கேட்டுட்டு அவங்க கண்டென்ட் இதை வந்து எப்படி ஸ்பீச்ல இருந்தா நல்லா இருக்கும் சொல்லி A to Z பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குமே பொறுமை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவங்க ஃபுல்லா ஒரு நாள் வந்தாங்கன்னா காலைல எனக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிட்ட ஆச்சு ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு. அதுக்கு ஃபுல்லா பொறுமையா நின்று பரவாயில்ல பேசுங்க நல்லா பேசுறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி விட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வீடியோ அவுட்புட் பாக்குறப்போ என்னால நம்ப முடியல. ஏன்னா ஸ்டாப்பா எடுத்தாங்க. கடைசியில பாக்குறப்போ ஒரு ஃப்ளோவா கன்வினியஸா எடிட்டிங்கோட AI டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணி பக்கவா இருந்தது அவுட்புட் பாக்குறதுக்கு. இவ பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்ல சேல்ஸ், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். எனக்கு வாட்ஸ்அப்ல பதில் சொல்ல முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே நோட்டிபிகேஷன் வந்துட்டே தான் இருக்கு. இவங்க என் பிசினஸ்ல வந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே ஒரு 10 to 20% வரைக்கும் தான் சேல்ஸ் இருந்துச்சு. இப்போ அப்படியே டபுளா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலவே நல்ல 50% மேலே நல்ல சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இவங்க எனக்கு டிஜிட்டல் ஆட் ரன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மானாமர சரௌண்டிங்ல ராகவேந்திரா எலக்ட்ரி கடைன்னு ஒன்று இருக்கு, ரேட்டு கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்றது மக்களுக்கு தெரிய வந்துச்சு. உங்க கடைக்கோ இல்ல வேற ஏதாவது பிசினஸ்க்கோ டிஜிட்டல் மார்க்கெட் தேவைப்பட்டா யோசிக்கவே வேணாம், கண்ணை மூடிட்டு அவங்களை செலக்ட் பண்ணுங்க. நன்றி.